அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுட காலம் அல்லாஹ்வுட உதவி இறங்குது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு செலக்ட் பண்ணி வச்சிருந்தார், யார வச்சா அல்லாஹ்வுட உதவி இறங்கும். இதுதான் காலத்தின் தேவை. காலத்தின் தேவை சகோதரர்களே. அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், வட்டிக்காரர்கள், பெரும் பெரும் அந்தஸ்துடையவங்களை வச்சு அல்லாஹ்வுட உதவி எடுக்கல. இல்ல நாங்க தெரிந்தானே ஒரு கல்யாணம் வந்தா அந்த கோட்டையும் ஷூட்டையும் கண்டிங்க என்று அல்லாஹ் அக்பர் எங்கிருந்து தான் வருதோ தெரியாது. ஒரு ஃபங்க்ஷன்ல கோட் போடாட்டி ஷூட் போடாட்டி அவைகள் அல்லாஹ்வுட உதவி இறக்காது சகோதரர்கள். சிந்தனையை மாத்தோம். நாங்க நீங்க 1000 பேர் அல்ல, 10,000 பேர் அல்ல, 50,000 பேர் சேருங்க. நீ படிங்க, இந்த வரலாறுகளை படிங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுட உதவியை இறக்க 2 பேர் எடுத்தாங்க. நேரம் போதுல சொல்லிட்டே போனா உங்களுக்கு. ஒன்று அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? அபு உபைதா. வரலாறு படிங்க. அபு உபைதாவுடைய கையில தான் பலஸ்தீனுடைய சாவி கொடுத்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. ஜாபியால இருந்து கொண்டு கூப்பிடுறாங்க, கலீஃபா நீங்க வாங்க, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படும். உமர் ரலியல்லாஹு போறாங்க. இதுல ஒட்டகத்துல. இப்ப மதீனாவிலிருந்து பலஸ்தீன் போனா உடுப்பெல்லாம் ஊத்தியாவுமா இல்லையா? ஜாபியா வந்து அடைஞ்சிட்டாங்க, ஜோர்தான் வந்து அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சதோட பார்த்தா உடுப்பு ஊத்த, ஒட்டகமும் ஊத்த, புழுதிதானே, பாலைவனம். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கலீஃபா 2 விஷயம் சொல்லவா உங்களுக்கு. முதலாவது ஒட்டகத்தை மாத்துவோம். என்ன நீங்க போறீங்க துறப்படுக்கிறதுக்கு பலஸ்தீன். அப்ப கேட்டாங்க என்ன ஒட்டகம்? இல்ல குதிரை இருக்கு, பிர்தவுன் என்ற குதிரை. எங்கட காலத்துல பென்ஸ் உதாரணத்துக்கு. சோ அப்படித்தானே போடும். ஹஜ்ரத் வந்து இறங்கணும் எதில? ஹஜ்ரத் வந்து இறங்கணும் எதில? டெஸ்லால இறங்கணும், இல்லாட்டி BMW வந்து இறங்கணும். அதுதான் கண்ணியம். நாங்க எங்கட சிந்தனை, எங்கட சிந்தனை பிழையான சிந்தனை. இதெல்லாம் பிர்தவுன் என்ற குதிரையை கொண்டு வந்துட்டாச்சு. இதுல இருக்க கலீஃபா. ரெண்டாவது ஒரு உடுப்பை கொஞ்சம் மாத்துங்க, ஊத்த உடுப்பு. என்ன நீங்க பலஸ்தீன துறப்படுக்க போறீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் பார்த்து போட்டு அபூ உபைதா கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ உபைதா நீங்க இல்லாம வேற யாராவது சொல்லி இருந்தா நான் அடிச்சிருப்பேன் என்று சொல்லிட்டு படிச்சு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? அபூ உபைதா நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனா அல்லாஹு பில் இஸ்லாம். நாங்க யார் தெரியுமா அபூ உபைதா? எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதே இஸ்லாத்தை வச்சு மட்டும்தான். மஹ்மப்தகைனல் இஸ்ஸத பிகைரில் இஸ்லாம். அபூ உபைதா இஸ்லாத்தை விட்டுட்டு உடுப்புலையும் வாகனத்திலையும் வீட்டிலையும் அரசியலையும் கண்ணியத்தை தேடுவோமாக இருந்தால் அதல்லன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்திடுவான். எப்படி வார்த்தை வார்த்தை எழுதி வைக்கணும். இதெல்லாம் மஹ்மப்தகைனல் இஸ்ஸத பிகைரில் இஸ்லாம். அபூ உபைதா இஸ்லாம் அல்லாஹ் ஒன்றை கொண்டு கண்ணியத்தை தேடினால் அதல்லன் அல்லாஹ், எங்களை அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான். அதே குதிரையில் அதே ஒட்டகத்தில் அதே உடுப்பட போறாங்க. பலஸ்தீன்ல வாழ்ந்த அவ்வளோ பேரும் வாராங்க ஏட்ட தூக்கிட்டு. ஏன்? யார கையில துறப்பு கொடுக்கப்படணும் எழுதி இருக்கு தௌராத்துல. வந்து பார்த்தாங்க, சரி உடுப்பும் சரி ஆளும் சரி, பலஸ்தீனுடைய சாவியை கையில கொடுத்தாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அபூ உபைதா. ரெண்டாவது ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. யார் தெரியுமா? நுஅமான் பின் முக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு. நுஅமான் கையை தூக்கினா சரி. நுஅமான் நீங்க படிங்க வரலாறு. நீங்க அடிச்சா உங்களுக்கு தானே கூகுள் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எவ்வளவு சாமான் இருக்கு உங்களுக்கு. அல்லாஹ்வுட உதவியை நான் இறக்கிறதுக்கு நான் ஒரு காலிதாக, நான் ஒரு நுஅமானாக, நான் ஒரு அபூ உபைதாவாக இந்த காலத்துல மாறணும் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது 50,000 பள்ளிவாசல் கட்டிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது மதீனாவிலிருந்து தரை மார்க்கமாக எங்கெல்லாம் போகலுமோ அவ்வளோ நாடு இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது சகோதரர்களே வசியத் செய்தார்கள், எனக்கு பிறகு நீங்க குழு 6 பேர் குழு இருந்து இந்த இஸ்லாத்தை மேற்கொண்டு போங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தான் முதலாக கடல் படைய தொடங்கினார்கள். முதல் குபுருச வெற்றி கொண்டார்கள். சகோதரர்களே, ஆப்பிரிக்கா சொல்றோமே, கைர்வான் சொல்றோமே, ஒவ்வொரு நாடு, தன்சானியா, இந்த பார்படோஸ், தாருஸ்ஸலாம் முழுதுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய இஸ்லாம் போனது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். ஆசர்பைஜான் சகோதரர்களே, மூசா பின் நுசைர் வந்தார். ஸ்பெயினுக்கு கூட போயிட்டாங்க. துருக்கிக்கு கொண்டு வந்தாங்க இஸ்லாம். அல்லாஹ் உடைய உதவி இறங்கியது.
அல்லாஹ் உதவி செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே அல்லாஹ் இன்றும் இருக்கிறார். அல்லாஹ் சூரத்து நஸ்ர்ல சொல்றா என்ன தெரியுமா எங்களுக்கு? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால் வரணும் இன்ஷா அல்லாஹ். நாங்க எங்களை மாத்திக்கொள்ளும். சுஜூதுல தலையை வச்சு அல்லாஹ் நீ உதவி செய், இந்த உம்மத்துக்கு உதவி செய், எனக்கு உதவி செய், என் குடும்பத்துக்கு உதவி செய், என் பிள்ளைகளுக்கு உதவி செய், என் மனைவிக்கு உதவி செய். கண்ணீர் வடிக்கணும் அல்லாஹ் அடுத்து. அல்லாஹ் நிச்சயம் இறக்குவான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, மக்களை கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு நுழைவதை பார்ப்பீங்க. கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வரும். அப்ப விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிட்டு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது எங்களுடைய சிந்தனையை சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வார். அல்லாஹ் உதவி செய்வதற்கு இறக்கியிருக்கிற வேதம் وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ آيَاتٍ بَيِّنَاتٍ, சூரா ஹஜ்ஜில சொல்றான் அல்லாஹ், தெளிவான அத்தாட்சிகளை நாங்க இறக்கி இருக்கிறோம். فَإِنَّ اللَّهَ يَهْدِي مَن يُرِيدُ, நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நுஸ்ரத்தை, அவருடைய உதவியை எங்களுக்கு இறக்கி வைப்பானாக.